பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 32 அதிகாரம் 10வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமேன், ஹல்லேலூயா. தேவனை நம்பி இருக்கிறவர்களை கர்த்தர் கிருபையாய் காத்துக்கொள்வார். கிருபை என்றால் தகுதியே இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் தான் கிருபை. இன்னைக்கு தேவனை நம்பி இருக்கீங்களா? உண்மையா தேவனை நோக்கி பார்க்கிறீங்களா? தேவன் தம்முடைய கிருபையினால உங்களை சூழ்ந்து கொள்வார். நீ எப்படி இருக்க, எந்த தகுதியில் இருக்க, என்ன மாதிரியா இருக்க, உங்ககிட்ட பணம் இருக்கா, வசதி இருக்கா, படிப்பு இருக்கா, அழகு இருக்கா, அதெல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டார். நீ தேவனை தேடுகிற உணர்வு இருக்கா, அது மாத்திரம் தான் கர்த்தர் பார்க்கிறார். நீ தேவனை தேடும் பொழுது, ஆண்டவரே என்னை நடத்துங்கன்னு சொல்லி நீ ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு யாருடைய தயவு இருக்கோ இல்லையோ, கர்த்தருடைய தயவு நமக்கு தேவைப்படுகிறது. கர்த்தருடைய கிருபை தேவைப்படுகிறது. வேதாகமத்தில் கிருபையை குறித்து பார்ப்போம் என்றால் முதல்ல ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். நோவாவுடைய காலத்தில் ஆண்டவர் நோவாவை தெரிந்து கொள்ளுகிற அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். விசேஷமாக வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. நோவாவை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அந்த உலகம் பாழாய் போகிறது, அந்த உலகம் அசுத்தத்தில் இருக்கிறது, அந்த உலகத்திற்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார். பாவத்தின் மத்தியில் இருக்கிற அந்த உலகத்தை தேவன் அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது அன்றைய தினத்தில் நீதிமானாக, அன்றைய தினத்தில் தேவ சமூகத்தில் அவன் சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருந்த நோவாவை கர்த்தர் பார்க்கிறார். வசனம் சொல்லுகிறது 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, உலகம் அழியணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள கர்த்தர் போகும்போது ஒருத்தரை மட்டும் காப்பாற்றணுன்றது தான் கிருபை. பாருங்க, உலகத்தில் அவ்வளோ கோடி ஜனங்கள், அவ்வளோ உயிரினங்கள், அது எல்லாம் ஆண்டவர் வேணான்னு தீர்மானிக்க பொழுது அந்த ஒரே ஒரு குடும்பம், அந்த ஒரே ஒரு மனுஷனை கர்த்தர் காப்பாற்றுகிறார். இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, இந்த உலகம் முழுவதும் பல விதமான பாவத்தில் இருக்கலாம், பல விதமான தேவையற்ற காரியங்களில் இருக்கலாம், எல்லோருமே தேவ கிருபை இழந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் பிரசங்கம் கேட்க வேண்டும், கர்த்தரினோடு என்ன பேசுவார் என்று நீங்கள் நம்பி அவர்கிட்ட வரீங்க பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். இந்த உலகமே அழிவில் இருந்தாலும் நீ தேவ சமூகத்தில் நிற்கிற இந்த நீதியான காரியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவன் இன்னைக்கு நோவா குறித்து சாட்சி கொடுக்கிறார். இந்த காலத்தில் நான் திரும்பி பார்க்கும்பொழுது, அழிக்கணும்னு திரும்பி பார்க்கும்போது நோவாவை மாத்திரம் நான் நீதிமானாக கண்டேன், உத்தமனாய் கண்டேன், அவன் என்னோடு பேசுகிறவனாக கண்டேன் என்று. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அருமையானவர்களே, தேவன் இந்த உலகத்தில் அழிவை கொடுக்க வேண்டும். இந்த உலகம் சரியான ஒரு முறையில் இல்லை, விபச்சாரத்தினாலும் தேவையற்ற காரியங்களை விழுந்து போயிருக்கிறது என்று மன சஞ்சலப்பட்டு ஏன் இந்த உலகத்தை உண்டாக்கினோம் என்று மறுபடியும் சஞ்சலப்படும் பொழுது உன்னிமிர்த்தமாக, இந்த நாளில் உன்னிமிர்த்தமாக என்னை நோக்கி பார்த்துருக்க இந்த உத்தமனை போல, இந்த நீதிமானை போல என்னை நோக்கி எப்பொழுதும் கர்த்தரனை எப்போ நடத்துவார் என்று காத்திருக்கிற உன்னை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. உன்னை கொண்டு ஆண்டவர் இந்த தேசத்தை காப்பாற்றுவார். உன்னை கொண்டு உன் சொந்தங்களை காப்பாற்றுவார். உன்னை கொண்டு கர்த்தர் உன் வீட்டை காப்பாற்றுவார். பாருங்க, நோவா கிட்ட கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ ஒரு பெரிய பேழையை உண்டாக்க வேண்டும். அந்த பேழையில் இருக்கிறவர்கள் எல்லா காரியத்திலையும் நீ எல்லா ஜீவன்களையும் ரெண்டா நீ அதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் உன் குடும்பம், நீ யாரெல்லாம் கூப்பிடுறியோ சரி, அவங்கள எல்லாரையும் ஏற்றுக்கொள் அப்படின்ட்டு நோவாவுக்கு அவ்வளோ பெரிய வழிவாசலை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த நாட்களில் அவன் முன்ன பின்ன கப்பல் கட்டினது கிடையாது, முன்ன பின்ன மழை வந்தது கிடையாது, முன்ன பின்ன ஒரு அனுபவத்தை பார்க்காதவன். ஆனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் அந்த திட்டத்தை அவன் நிறைவேற்றுகிறான். அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் என்ன தெரியுமா சொல்கிறது? நீங்கள் தேவனை நோக்கி பார்த்தா போதும், அவரோடு சஞ்சரித்தா போதும், ஆண்டோடைய கண்களில் கிருபை கிடைக்கும். கிருபை கிடைச்சா உங்களுக்கு திட்டம் உண்டு. ஏதோ தானோ எப்படியோ உலகம் போகிற போக்கில் போகட்டும், நான் ஏதோ என் வாழ்க்கையில் நடக்குது, என்னமோ நடக்கட்டும், அப்படி இல்லை. அந்த மாதிரியான வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. உனக்கான ஒரு திட்டத்தை கொடுப்பார் ஆண்டவரே. நீ இதை பண்ணுடா, இதை பண்ணுமா, நீ பயப்படாத, நீ தைரியமா இருன்னு சொல்லி உங்களை திட்டப்படுத்தி கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஸோ கர்த்தரை நோக்கி பார்க்கிற உனக்கு கிருபை உண்டு. கிருபை இருந்தா ஆண்டவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் தேசத்தையும் ஆண்டவர் உன்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்திருக்கின்றதுனால நீ எந்த காரியத்தை கொடுத்து பயப்படாதீங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வரும், எதையாவது பண்ணிக்கலாம், நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல, நம்ம குடும்பத்தில் எதுவுமே நடக்கல, நம்மளுடைய தேசத்தில் இப்படி இருக்கு, நமக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி கெடுதியை நீயே உண்டு பண்ணிக்காதீங்க. இதை தான் யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் எப்பொழுதும் குடும்பமாய்
தேவ சமூகத்தில் நிலைத்திருப்பீர்கள். எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்துக்கொள்வாராக. ஆமேன். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, இந்த அருமையான தருணத்தில் இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா இயேசுவே, இவர்களை காத்துக்கொள்வீராக. உம்மை நோக்கி பார்க்கிற இந்த முகம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உயர்த்துவீராக. தேவரீர் நோவாவுடைய ஆண்டவரே, நோவாவுக்கு ஆண்டவரே நீர் கிருபை கொடுத்து எப்படியெல்லாம் நடத்தின்றோ அதை காட்டிலும் இன்னும் அதிகமாக இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து நடத்த வல்லவராய் இருக்கிறீர். உலகத்தை காட்டிலும் மற்றவர்களை காட்டிலும் இந்த பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த தருணத்தில் கூட கர்த்தாவே, யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பயந்து போயிருக்கிறார்களோ, ஆண்டவரே எல்லா பயத்தையும் வியாதிகளும் இயேசு நாமத்தில் நீக்கி போடுகிறேன். பூரண சுகம் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் கூட இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் அப்பா இந்த குடும்பத்தை வேலி அடைத்து காத்துக்கொள்வீராக. சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். போக்கியும் வரத்தையும் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.